வேண்டாம். அதாவது நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் நின்று கொண்டு இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் கோபத்துக்கு ஆளாகிறாய். அப்படி உனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்படி கோபம் வந்துச்சுன்னா நேரா ஏரிக்கரைக்கு போ. காய்ச்ச ஃப்ரீ இருக்கும், எடுத்து வாயில போட்டு கத்த கத்துன்னு மில்லு. என் முறையில துப்பு நான் கோச்சிக்க மாட்டேன். மீண்டும் சாபத்துக்கு ஆளாகிறாய். நீ யாருக்கு சொன்னதானே நான் சொல்லுவேன். நீ யாரும் சொல்ல மாட்டியா? சரி, நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா? அதான் நான் கேட்கிறேன், எங்கிருந்து வரேன்? நான் தெய்வலோகத்திலே இருந்து பூலோகத்துல தண்ணி வைக்காம வந்து சுத்து கொள்ளுவேன். எப்படி வந்தேன் தெரியுமா? எப்படி வந்த? நூலணி வழியாக. என்ன வழியா? நூலணி வழியாக. நூலணி என்ன? நூலணிங்கிறான், ஊரணிங்கிறான். அந்த ஏணி இருக்கா? இல்லையே. நூல் அணியா? அணியா? 100 அணி என்ன? அது மிச்ச அணிலாம் எங்க போச்சு? மிச்ச அணி எங்க போச்சு? நூலணியா? நூலணியா வந்திருக்கிறீங்க. இது ஏன் சொம்பு போட? இது என்ன சொம்பு? யார் என்று சொல்ல அப்புறம் தெரிவிக்கிறேன். நீ யாரு? யாரு? அரண்மனையில் என்ன செய்யற? அரண்மனை நிறுத்திக்கிட்டு இருக்கேன். அரண்மனையிலேயே மன்னனுக்கு அமைச்சராக இருக்கிறார். இல்லையா, மந்திரியா இருக்கிறேன். ரெண்டும் ஒண்ணுதாங்க. அமைச்சரும் மந்திரியும் ஒண்ணா? அப்படின்னா நான் மன்னனை பார்க்கணுமே. நீ மன்னனை பார்த்தா அளந்து போட்டது ஞாபகம் இல்லையா? இப்பதான் மன்னனையே கொடுக்க மாட்டீங்க நீ. அதாவது மன்னனை வாங்கினா ஸ்மார்ட் கார்டு வேணும், ஸ்மார்ட் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும். அப்படியே ரேஷன் கார்டு இருந்தாலும் அதில் 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்க. அதையும் கொடுத்துட்டு பாக்கி நீ வீட்டுக்கு உள்ள கொண்டு போற. தத்தனூர்ல நீ மண்ணெண்ணெய் போடுறியா? 100 மில்லி தான், 100 மில்லி தான் கிடைக்கும். இல்ல, தத்தனூர்ல நீ மண்ணெண்ணெய் போடுறியா இல்லையா? அங்கேருந்து இங்கேயும் மண்ணெண்ணெய் போடணுமா? நான் சொன்னது மண் எண்ணெய் அல்ல, மன்னரே என்று தெரிவித்தேன். மன்னாரையா? சரி, இந்த ஆள் செத்து போயிட்டான். சரி, யாரு மன்னாரு? இங்க இருந்து கிடுகிடுன்னு ஓடு. என்ன அந்த மிகுதியை கேட்டாயா? நீ கிடுகிடுன்னு ஓடுனா அவன் கிடுகிடுன்னு ஓடனான். சரி, பரவாயில்ல. அமைச்சர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அங்கே சென்று நான் வந்திருப்பதாக தெரிவிப்பார். யாருகிட்ட? உன்னுடைய அரசன் சொல்லணுமா? சொல்லு. ஏன் தான் நேரம் ஆகலையா? இருக்குல்ல மகாராஜா. அமைச்சரே, நான் வந்திருக்கிறேன். தாங்கள் வந்திருந்தால் எப்பொழுது உள்ள மந்திரிதானே வந்திருக்கின்றீர்கள்? ஆமா. நமது ஆசார வாசலில் தெருவை ஜாக்கிரதையாக காவல் புரிந்து கொண்டிருங்கள். சரிங்க சரிங்க. மரியாதை வெளியே போ. போயா? இங்கயா? வெளியே போயா? அதான் இங்கேயா? என்னது இங்கன்னா? இங்க யாராவது போவாங்களா? வெளியில போயான்னா? இங்க இல்ல, வெளியில போ. இங்க இருந்து அசிங்கமா இருக்கும். என்ன வார்த்தை தெரிவிக்கிறார்? நீ வெளியே போவதில்ல. போயா அமைச்சரே. நீ போயா. நான் அமைச்சர் இல்ல, நீ போயா. மன்னரிடத்தில் சென்று என்ன தெரிவித்தீர்கள்? மன்னர்ல என்ன தெரிவித்தீர்கள்? நான் வந்திருப்பதாக தெரிவித்தேன். அதற்கு சர்வ சாக்கிரதையா காவல்துறை சொல்ல போயா வெளியில. எப்போதும் வரக்கூடிய மந்திரி தானே? ஆமா. உனக்கு என்ன புதிதாக வந்து நீ தெரிவிக்கிறாய்? ஆமா. ஒரு சம்பளம் கூட 2 மாசம் கட்டணும்னு சொல்லிட்டு போற. இல்லையே, சம்பளம் தந்துடுறா. நான் எவன் வந்தாலும் வெளியே அனுப்பிவிட்டாரு. சரி, இப்போது நான் சொல்றது போல சொல்லு. என்ன? தெய்வலோகத்திலிருந்து ஒரு முனிவர் வந்திருப்பதாக தெரிவிப்பார். தெய்வலோகத்திலிருந்து ஒரு முனிவர் வந்திருப்பதாக தெரிவிப்பார். மகாராஜா, அமைச்சரே, தெய்வலோகத்திலிருந்து முனி வந்திருக்குது. என்ன முனி? தெய்வலோகத்திலிருந்து முனி வந்து விட்டது அயோத்திக்கு. ஆமா. நாட்டு மக்கள் கண்டு பயந்து விடுவார்கள். ஆமாங்க. நல்ல பூஜாரியை கொண்டு வந்து இடம் வைத்து அடித்து விரட்டி அந்த முனியை சடைமுடியை அறுத்து எல்லைக்கு அப்பால் கொண்டு போய் ஆலமரத்துக்கு ஆலமரம் ஆணி வைத்து அடித்து விரட்டி விடுங்கள். ஐயோ, என்னது? நான் இப்ப எங்க போய் பிடிக்கிறது? மகாராஜா சொன்னாரு, முனி வந்திருந்தா அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஆலமரத்துக்கு அந்த வச்சு ஆணி வச்சு அடிக்க சொல்லுங்க. மசுரை பிடிக்க அடி அடி. ஓஹோ, அப்படியா?
அப்படியா? அம்பிகையே நீ பெரியே இதை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அது இல்ல, வேற பாட்டு பாடுங்கல்ல. வேற பாட்டு என்ன பாடுவாங்க? முனியாண்டி பாட்டு. மலையாள பகவதியே ஓடிவா ஓடிவா, பகவதியே ஓடிவா ஓடிவா, பாண்டி முனியே ஓடிவா ஓடிவா. ஓடி போய் முடிக்கிறேன்னா ஏன் என் பேரில் அடிக்கிறேன்? அது வச்சுட்டு போய் அமைச்சரே, மன்னரிடத்தில் சென்று என்ன தெரிவித்தீர்கள்? முடிவு திருப்பி சொன்னேன். பூசாரி மாணவர் அனைத்து மசனை முடிக்க கொண்டு அடிக்க சொல்லுங்க. அமைச்சரே, நான் தெரிவித்தது முனிவர் என்று தெரிவித்தேன். முனிவேரா? முனிவர். முனிவர். முனிவர்னா முடிச்சா சொல்லுங்களேன். இப்போது நான் சொல்றதை போல நீ சொல்றீங்களா? நீங்க சொல்றத போல நான் சொல்லணும். ஆமா சொல்றேன். ஜோதிலிங்கம், இப்ப நான் சொல்ல போறேன். சொல்ல போறேன். தெய்வலோகத்தில் வாழ்கின்ற காண்டிப ராஜாவின் குமாரன் அடங்காத கோபம் கொண்ட விஸ்வாமித்திர மகரிஷி தங்களை காண வேண்டிய ஆசார வாசலில் அணையப்பு சாவடியில் தங்கியிருக்கிறார். தேவராஜ தங்கியிருக்கேன். ஆமா